நான் சொல்ல போற இந்த 5 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹெச்டினா ரீல்ஸ் நீங்களும் அப்லோட் பண்ணலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹெச்டி குவாலிட்டியில, அதாவது நல்ல கிளாரிட்டியான ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 விஷயத்தை சொல்ல போறேன். நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான்டா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் வந்து ரீல்ஸ் இல்லைனா வந்து சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்கும்போது அதோட ரெசல்யூஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் நம்ம ஃபோனில் இருக்க ரெசல்யூஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து 1080 பிக்சல் இல்லை அப்படின்னா 4K அப்படின்ற ரெசல்யூஷனை வந்து யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம 60 FPS இல்லைனா ஸ்லோ மோஷன் மாதிரி வீடியோஸ் போடலாம், ஆனால் அதை பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் 30 FPS அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேம் பெர் செகண்ட் செட்டிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மற்றவங்கெல்லாம் 60 FPSல போடுறாங்க, நான் மட்டும் ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 FPS ஸ்மூத்தான வீடியோஸ் வந்து யாருக்கு வந்து ப்ளே ஆகும், அதாவது யாரோட ஃபோனில் ப்ளே ஆகும்னா வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணி ரீல்ஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்கல்ல, அவங்களுக்காக தான் ப்ளே ஆகும். அதர்வைஸ் வந்து இந்த 30 FPS அப்படின்ற ஃப்ரேம் ரேட்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லார் ஃபோன்லேயுமே வந்து ப்ளே ஆகும். மூணாவது விஷயம், நீங்கள் ஷூட் பண்ணுற வீடியோட ஃபார்மேட் வந்து MP4 இல்லை அப்படின்னா H.264 அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1080 பிக்சல் இல்லைன்னா 4K அப்படின்ற ரெசல்யூஷனில் எடுக்கணும். ரெண்டாவது வந்து 30 FPS அப்படின்ற ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கணும். மூணாவது MP4 இல்லை அப்படின்னா H.264 அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட்டில் எடுக்கணும். மூணும் வேற வேற. இப்போ வீடியோ எடுத்துட்டோம், அடுத்து வந்து எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணும்போது இந்த விஷயத்த மறக்காமல் அப்ளை பண்ணுங்க. ஒன்று நீங்கள் ஃபுல்லாகவே எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎடிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எடிட் பண்ணும்போதே இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லுமே ஃபில்டர், அதில் வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் சேஞ்ச் பண்ணுறது. அதில் வந்து சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து உங்களுக்கு மீடியமான கலர், நல்ல கலர் பூஸ்ட் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்பன் அப்படின்னு ஷார்ப்பனிங் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன். அதையும் வந்து வீடியோட குவாலிட்டி கெட்டு போகாத அளவுக்கு நல்லா ஷார்ப்பனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எடிட் பண்ணுற வீடியோவை விட சேச்சுரேஷனும் ஷார்ப்பனும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீல்ஸில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ரீல்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணாலுமே அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ எடுத்தாச்சு, எடிட் பண்ணியாச்சு, இனி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ 40 MBக்குள்ளே இருக்கணும். எதுக்கு 40 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் சைஸே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 40 MBயில் நம்ம ரீல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எல்லா யூஸராலையும் பார்க்க முடியும். இப்போ 4G 5G யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோஸ் வந்து ரீல்ஸில் வந்து ரீச் ஆகும். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் நமக்கு வந்து எப்போயுமே 1080 பிக்சலில் தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து 1080 பிக்சல் வச்சுக்கோங்க ரெசல்யூஷன். ஃப்ரேம் ரேட் வந்து 30 ஃப்ரேம் ரேட்டில் தான் இருக்கணும். இந்த கோட் ரேட் இல்லைனா வந்து பிட் ரேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கீழே ஃபைல் சைஸ் இந்த இடத்துல தெரியும். இப்போ லோவில் இருக்கும்போது 22 MB இருக்குது, ரெக்கமெண்டட் வைக்கும்போது 27 ஆயிடுச்சு, ஹைன்னு வச்சோம் அப்படின்னா 33 MB ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளால் 40 MBக்குள்ளே வந்து அந்த வீடியோவை கொண்டு வர முடியும். நாலாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸில் வந்து நம்மளால் வந்து ஹை குவாலிட்டியான ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுனா, நேராக இன்ஸ்டாகிராமில் போங்க, அதில் வந்து உங்களோட செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டா அண்ட் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அப்லோட் ஹை குவாலிட்டி ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரீல்ஸ் இருக்குல்ல, அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது அதிலே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த அப்லோடு ஹெச்டி ரீல்ஸ் அப்படின்றது ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீல்ஸை அப்லோட் பண்ணுங்கள். இவ்வளோதான் நான் முடிஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட்டாக 5வது ட்ரிக் வந்து ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது மேலே வந்து ஒரு எஃபெக்ட் சிம்பிள் இருக்கும்ல, அந்த எஃபெக்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சர்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 4K அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா 4Kவோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வீடியோ எடிட் பண்ணதோட கொஞ்சம் கூட ஷார்ப்பனாக இருக்கும். சப்போஸ் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி குறைஞ்சாலும் இந்த எஃபெக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது சூப்பரான குவாலிட்டியில் நம்ம ரீல்ஸ் வந்து ஹெச்டியாக கிளாரிட்டியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக இதோட 100% ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோவில் டெய்லி சந்திப்போம். டெய்லியில் ஒரு நாள் விட்டு விட்டு.